உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் தேவர் சமூகத்தில் பிறந்திருந்தார் அப்படின்னா அவர் தப்பே பண்ணலனாலும் அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் இங்க சட்ட ரீதியா அவருக்கு உரிய நியாயம் கிடைக்கப்படலை அப்படிங்கிறத பல சம்பவங்கள்ல பார்த்துருக்குறோம். அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்றும் நடைபெற்றது. காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர், அவர் மேல கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்கியிருக்கிறாங்க. கையில வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்குது. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவருடைய குடும்பத்தினர் அவருக்கும் பாதுகாப்பு அளிக்காம, அவர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காம, எதிர் தரப்பினர் கொடுத்த புகாரின் மீது இவங்க மேல பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா அவருடைய குடும்பம்ங்கிறது தேவர் சமூகத்தை சார்ந்தது அப்படிங்கிற ஒரே காரணம். இது வேற எங்கேயும் நடக்கல. விருதுநகர் மாவட்டத்தில் ஆலமரத்துப்பட்டி புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இது பாத்தீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் இருக்குது. சிவகாசி கிழக்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. இந்த ஊர்ல விஜயன் அப்படிங்கிற ஒரு காவலர், இவர் அருகில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அப்படிங்கிற காவல் நிலையத்துல பணிபுரிகிறாரு. அந்த காவல் நிலையத்துக்கும் இவர் ஊருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்கு. இந்த நிலையில இவருடைய அக்கா, இவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே கூட்டு குடும்பமா ஆலமரத்துப்பட்டி புதூர்ல வசிச்சுட்டு வராங்க. நேற்று ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது 2 மாற்று சமூகங்களுக்கு இடையே அந்த ஊர்ல நிலப்பிரச்சனைங்கிறது இருக்குது. அந்த ஊர்ல ஒரு 10-20 தேவர் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் தான் வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் அந்த 2 மாற்று சமூகங்களுக்கு இடையே நடந்த பிரச்சனை இவங்க பக்கமா திரும்புது. அந்த அவங்களுக்கு பக்கத்து நிலம் இவங்களுக்கும் இருக்குது. இந்த நிலையில அதுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இவங்களோட அடிக்கடி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்திலையும் டிஎஸ்பிட்டையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் சிஎம்செல்லுக்கும் பல முறை விஜயன் குடும்பத்தினர் புகார் அளிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில 2 பேரோட வீடுமே அருகே தான் இருக்குது. நேற்று மாலையில அவங்க 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது. எதிர்த்தரப்பினர் இவங்க தகாத வார்த்தைகள்னால பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள்ங்கிறது வருது. அப்போ அந்த நேரமா பார்த்து இவர் டியூட்டி முடிஞ்சு யூனிஃபார்மோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது 2 தரப்பும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் காவல்துறைக்கு தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதிர்த்தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, நீ காவல்துறையில இருந்தா போலீஸ் எங்களை என்னடா பண்ணிடுவ, நீ போலீஸா இருந்தா நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி இவரை தாக்க முற்படுறாங்க. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. எதிர்த்தரப்பினர் இன்னும் 2 பேர் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை கொடூரமா தாக்குறாங்க. இவங்களும் அதை தடுக்கிறாங்க. அதுல இந்த காவலர் விஜயனுக்கு கைகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்படுது. அவங்க கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குனதுனால அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியாக இவர் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு இருக்குது. இந்த நிலையில இவங்க கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காம ஆப்போசிட் தரப்பு மாற்று சமூகம் கொடுத்த புகாரை உடனடியாக விசாரிச்சு இந்த விஜயன் அவர்களுடைய அக்கா விஜயா அப்படிங்கிறவர்களுடைய மகன் முருகனன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதோட மட்டும் இல்லாம இவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனா காயம்பட்ட இவர் கொடுத்த புகாரின் பேர்லையும் இவங்க அக்கா கொடுத்த புகாரின் பேர்லையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தரப்பு மேல நியாயம் இருந்தா கூட 2 தரப்பு மேலையும் வழக்கு பதிவு செய்யப்படும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க தவறு செஞ்சவங்களை விட்டுட்டு தவறு செய்யாத தரப்பினர் மேல காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம இவர் இந்த விஜயன்கிறவர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு. இந்த நிலையில அவருக்கு லீவு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறையிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒருதலை பட்சமா செயல்படுறதா சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த விஜயன் அவர்களை தாக்கின அந்த குடும்பத்தினர் இருக்காங்களே, எதிர் தரப்பினர், எதிர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அங்க அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு. அவங்க அந்த குடும்பத்திற்கு ரொம்ப பக்கபலமா இருக்காரு. அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பக்கபலமா இருக்காரு. அவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்க மேல வழக்கு பதியாம இவங்க மேல மட்டும் உமன் ஹராஸ்மெண்ட் பிரிவின் கீழே வழக்கு பதிகிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கான வேலைகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கதா சொல்ல. இது எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, இவர் தேவர் சமூகத்துல பிறந்தார் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அதாவது நீங்க தப்பே பண்ணிருக்க வேண்டாம், உங்ககிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கும், இருந்தாலும் உங்க சட்டப்படியான தீர்வுங்கிறது கிடைக்காது. ஏன்னா இங்க சட்டமும் அரசாங்கமும் நமக்கு எதிராக தான் இதுவரைக்கும் இருந்திருக்குதே தவிர நமக்கு ஆதரவா இல்லை, நடுநிலையா கூட செயல்பட்டது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பலமுறை பார்க்கிறோம். அதாவது எதிர்த்தரப்பினர்
தப்பு பண்ணுவாங்க. அப்போ நம்ம கொண்டு போய் புகார் கொடுத்தா அந்த இடத்துல வந்து பீஸ் மீட்டிங் நடத்துவாங்க. இல்லை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வைக்கும். இதுவே நம்ம தரப்பு ஏதாவது தவறு செஞ்சுட்டா உடனடியாக நம்ம மேலே வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உள்ள தள்ளுறதுக்கான வேலையை வந்து காவல்துறை. ஆனால் இப்போ வந்து ஒருபடி மேலேயே போய் நம்ம தப்பே பண்ணலனாலும் நம்ம கிட்ட நியாயம் இருந்தாலும் நம்ம மேலே புகார் கொடுத்து பொய்யான புகாரை வாங்கி நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை சமீப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. பிரச்சனைன்னு வரும்போது தான் ஒரு அமைப்பை தேடுறோம், ஒரு தீர்வை நோக்கி நம்ம ஓடுறோம், வெளிப்படையாக பேச முன் வரோம். அது இல்லாத சமயங்களில் நம்மக்கிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை. இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத மேலெடுத்து வரைக்கும் கொண்டு போய் அதை உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்காது. இது இந்த அளவுக்கு முத்த விட்டு கைகலப்பானதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு தரப்புக்குள்ளேயும் பிரச்சனைன்னு வரும்போது எப்போதுமே வந்து ஒரு தரப்புக்கு எதிராக தான் இருக்கும். அதுவும் கண்டிப்பான முறையில் நம்ம சமூகத்துக்கு எதிராக தான் இருக்கும். பொதுவாக வந்து மாற்று சமூகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்க சமூகத்துக்கு என்னதான் வந்து அவங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நடுநிலையாக கூட இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுறது தான் வந்து இது மாதிரியான சமூகங்களுக்கு காரணம். அது எப்படியா இருந்தாலும் சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான், அரசாங்கம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லா மக்களும் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் அரசு அதிகாரிகள்ங்கிறவங்க சம்பளம் வாங்குறாங்க, அரசியல்வாதிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகளும் எல்லா மக்களுடைய வரிப்பணத்திலும் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் நடுநிலையோடு செயல்படணும். தவறு யார் செஞ்சிருந்தாலும் அது தவறு தான். உரிய விசாரணை நடத்தி ரெண்டு தரப்புலையும் தவறு இருக்கும் பட்சத்தில் ரெண்டு தரப்பு மேலே நடவடிக்கை எடுங்க. அதுக்காக வந்து ஒரு தரப்பு தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க உங்க ஜாதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி எதிர்த்தரப்பு மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள பழி வாங்குறது நியாயம் இல்லை. அதனால இந்த விஷயத்துல விருதுநகர் மாவட்ட காவல்துறை உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் ரசிகராஜ தேவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக விட மாட்டோம். இதுல யாரும் உயரதிகாரிகள் வந்து சப்போர்ட்டிவா செயல்பட்டாலும் அவங்க மேலேயும் உரிய நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமது உறவுகள் வந்து எங்க இருந்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, எங்க தொழில் பார்த்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. நமக்குள்ள உள்ள கசப்புகளை நீக்கிட்டு ஒற்றுமையா இருக்கிறதுக்கான உண்டான வேலைகளை பாருங்க. ஏன்னா இனி வரும் காலம்ங்கிறது நமக்கு எதிரான காலமாக தான் இருக்க போதே ஒழிஞ்சு நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால ஒற்றுமையோடு இருந்து இது மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உறவுகளை.